Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். பாட்டிலில் வந்து ஏர்ட்ரை க்ளே யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பெரிய பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏர்ட்ரை க்ளே எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். ஓகே, நிறைய பேர் வந்து க்ளேயில் கிராஃப்ட் பண்ண சொன்னீங்க, அதே மாதிரி பாட்டிலையும் கிராஃப்ட் பண்ண சொன்னீங்க. அதனால பாட்டில் அண்ட் க்ளே சேர்த்து மாதிரி இந்த கிராஃப்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டிலுக்கு மேலே கேப் வந்து சரியாக இல்லை, கொஞ்சம் உடஞ்சி போயிருந்துச்சு. அதனால நான் இந்த மாதிரி அக்ரலிக் பெயிண்ட் பாட்டிலோட மூடி எடுத்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த பிடிக்கிற இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல மட்டும் நான் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வச்சு ஃபுல்லாக சுற்றிக்க போகிறேன். அப்படி உள்ளன் த்ரெட் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து சணல் கயிறு இருக்கும்ல, சணல் கயிறு கூட ஃபுல்லாக வச்சு சுற்றிக்கலாம். நான் வந்து உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம எப்படியும் கலரிங் பண்ணுவோம், அதனால எந்த கலர் த்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மேலே வந்து கட்டிக்கோங்க, அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி சேர்த்து சுற்றிக்கோங்க. நான் அந்த கேப்பில் மட்டும் சுற்றலை, அதுக்கு கீழே வரையும் சுற்றுறேன். இப்போ சுற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கலரிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டிலுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சீயோட எஃபெக்டில் இருக்கிறதுக்கு தான், நம்ம இந்த கடலுக்குள்ளே வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்களும் வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாதா ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வழுவழுன்னு ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி நிறைய பெயிண்ட் செலவாகும். இதே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும்போது பெயிண்ட்டுமே கம்மியாக செலவாகும், அதே மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். அதனால இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். அதேமாதிரி அந்த மேலே உள்ளன் த்ரெட்டு சுற்றணும்ல, அந்த இடத்துல கூட பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற அந்த கேப்புக்கும் வந்து பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துக்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து லைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா டபுள் கோட்டாக கூட கொடுத்துக்கோங்க. நான் அப்படியே வச்சிடுறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் காயட்டும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, க்ளே எடுத்து அந்த பாட்டிலுக்கு மேலே என்னெல்லாம் ஒட்ட போகிறோமோ அதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளே எடுத்து நான் பீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். சின்னதாக ரவுண்டாக பீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அது தட்டையாக அப்படி பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, அந்த கடலுக்குள்ளே சின்ன கல்லுலாம் இருக்கிற மாதிரி, அந்த கூழாங்கல் கலர் கல் இருக்கும்ல, அந்த கல்லோட எஃபெக்டாக நான் அந்த மாதிரி பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய தேவைப்படும், அந்த மாதிரி நிறைய செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ரெடி பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி நீளமாக அந்த மாதிரியும் கொஞ்சம் ப்ளீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, சின்னதாக பீட்ஸ் மாதிரி ரவுண்டாக பண்ணோம்ல, அதை எடுத்து அந்த பாட்டிலுக்கு கீழே இப்படி நான் ஜிக்ஸாக்காக நேராக ஒட்டாமல் கொஞ்சம் மாற்றி வளைவாக ஒட்டணும். ஸ்டார்டிங்கில் நேராக ஒட்டிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளைவு பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சின்னதும் பெருசுமா ஒரே சைஸில் இல்லாமல் கொஞ்சம் சின்னதே பெருசுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நீளமாக கொடி மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதை எடுத்து ஒட்ட போகிறோம். அதை எப்படி ஒட்டணும்னா, சுற்றி அந்த கொடியோடு சேர்ந்து வளைஞ்சு சுற்றி இருக்கிற மாதிரி ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிக்கோங்க. அதேமாரி கொஞ்சம் சின்னது ஒட்டுறீங்கன்னா அது பக்கத்தில் கொஞ்சம் பெருசு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி பக்கத்தில் நீளமாக ஒட்டிக்கோங்க. ஓகே, நிறையவும் கொச்சன்னு ஒட்டாதீங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் சின்ன ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஆக்டோபஸ், அப்புறம் ஸ்டார் ஃபிஷ் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து அந்த ஷெல் இருக்கும்ல, அது ஒட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக அதே மாதிரி எஃபெக்டில் அந்த ஷெல்லு மாதிரியே என்கிட்ட ஒரு க்ளே டூல்ஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் 2 ரெடி பண்ணேன். 1 ரெடி பண்ணி அந்த கல் மேலே வச்சு ஒட்டி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால அதே மாதிரி க்ளேயில் 2 பீஸ் ரெடி பண்ணி அங்கங்கே எனக்கு பிடிச்ச இடத்துல 2 இடத்துல ஒட்டியிருக்கேன். கல் மேலே ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். அந்த கல் மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு நம்ம ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு மேலே ஒட்டினா நல்லாயிருக்கும். அதனால அதுக்கு மேலே ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார் ஃபிஷ் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். சும்மா அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து க்ளேயில் தட்டியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டார் மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம். அதுக்கு சின்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து ட்ராப் வச்சுக்கோங்க. அப்படி குட்டி புள்ளியாக வச்சுக்கோங்க. ஸ்டார் ஃபிஷ்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ அதையும் எடுத்து எங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஒட்டிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு பியரல் ஷேப் நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த விங்ஸு, அந்த சைடில் இருக்கிறது, அதோட வாலி எல்லாமே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, அது தனித்தனியாக நான் கட் பண்ணி ஒட்டுறேன். அப்படி நீங்கள் வந்து ஒரே மாதிரி ஃபிஷ்ஷை அப்படியே வரைஞ்சி கட் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன்.
இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுக்கணுங்கிறதுக்காக அதே டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா பின்னாடி திருப்பி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஃபிஷ்ஷுக்கு எந்தளவு டெக்கரேட் பண்ண முடியுமோ அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏதோ ஓரளவு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் அங்கங்கே ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். பட் நான் ஒரே ஒரு ஃபிஷ்ஷு பெருசாக ஒன்று தான் ஒட்டுறேன். அதுக்கப்புறம் ஆமை மாதிரி ஒன்று ரெடி பண்ணேன். அதோடைய தோல்லாம் வந்து உடஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட ஷெல், அந்த ஆமையோட ஷெல் அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அங்கே ஒட்டியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அந்த ஷேப்பில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் அதோட ஷெல்லு மட்டும் நல்லா இருந்துச்சு. ஷெல் மாதிரி இருந்துச்சு அந்த க்ளே, அதனால நான் ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆக்டோபஸ் பண்ணிக்கலாம். ஆக்டோபஸ் வந்து ரொம்ப குட்டியாக பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த தலை மாதிரி இருக்கும்ல, அந்த இடம் மட்டும் ரெடி பண்ணி மேலே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நிறைய கால் இருக்கும். காலா இல்லை வந்து அதுக்கு என்னன்னு தெரில, கை கால் எல்லாமே சேர்ந்து தான் அதுவுமே நான் வந்து இப்போ ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளே எடுத்து அதில் குட்டி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது வந்து இந்த மீனோட மேலே பபுள்ஸ் போகும்ல, அதுக்காக கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் அதை விட சின்னது, அதுக்கப்புறம் அதை விட குட்டியாக ஒரு பீஸ். அந்த மாதிரி அந்த உயிரினத்துக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த பபுள்ஸ் ஒட்டிக்கிறேன். அந்த மீன், அதுக்கப்புறம் அந்த ஆக்டோபஸ், அப்புறம் அந்த ஆமை, இது எல்லாத்துக்கும் ஒட்டியிருக்கேன். ஸ்டார் ஃபிஷ்க்கு ஒட்டல, விட்டுட்டேன் அப்படியே தெரியாமல். நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒட்டிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம கலரிங் பண்ண போகிறோம். கலரிங் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் தான். எங்கெங்கே எந்த கலர் பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த கலர் பண்ணிக்கோங்க. நான் அந்த கீழே பீட்ஸ் மாதிரி ஒட்டணும்ல, அதுக்கு வந்து நிறைய கலர் கொடுக்குறேன், மல்டிப்பிளாக கொடுக்குறேன். அது எப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக வெளியே தெரியும்ல, அந்த மாதிரி கலராக மல்டிப்பிளாக கொடுத்துக்கோங்க. 3 பீட்ஸுக்கு ஒரு கலர்னு சொல்லிவிட்டு அந்த பீட்ஸ் எல்லாத்துக்கும் மல்டிபிள் கலர் நான் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். நான் பண்ணுற கலருன்னு தான் கிடையாது, எந்த கலர் வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் ஃபிஷ்க்கு வந்து நான் எல்லோ கலரையும் ப்ரௌன் கலரையும் மிக்சிங்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த ஆமை மாதிரி ரெடி பண்ணோம்ல, அதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் மட்டும் கொடுக்குறேன். அப்புறம் அந்த ஆக்டோபஸ்க்கு எப்போவுமே ஆஸ் யூஷுவல் பண்ணுற கலர் தான், பர்பிள் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கும் நம்மளுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு அண்ட் பிங்க் பண்ணேன், பட் அது லுக்காகவே இல்லை. லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒயிட் கலர் வச்சு மாற்றி விட்டுட்டேன் ஃபிஷ்ஷுக்கு, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அந்த வேர் மாதிரி பண்ணோம்ல, அந்த வேருக்கு எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் பண்ணிக்கலாம். லைட் க்ரீன் டார்க் க்ரீனும் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வெறும் டார்க் க்ரீன் மட்டும் கொடுத்துட்டேன். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஷெல்ஸு, அப்புறம் அந்த குட்டி பபுள்ஸு, இது எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் பெயிண்ட் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கலரிங் வேலை முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக அந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் ஒயிட் கலரே மாற்றிட்டேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால். அவ்வளோதான், கலரிங் பண்ணியாச்சு. சிம்பிள், முடிஞ்சிருச்சு கிராஃப்டே. இதுக்கு வந்து கஷ்டமாக நான் எதுவுமே பண்ணல, ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து க்ளே அண்ட் பாட்டில் கிராஃப்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால பாட்டிலில் க்ளே யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ஐடியாஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோஸ் பார்த்துடலாம். இந்த இதில் வந்து நான் வீடியோஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருந்தீங்க. நான் அதில் வந்து டோரிமான் ஸ்டிக்கர்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் வந்துருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் அப்லோட் திஸ் வீடியோ. அதுவும் இல்லாமல் நான் எங்கள் அம்மா ஒரு தையல் பாக்ஸில் ஒட்டியிருந்தாலும் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் அப்லோட் திஸ் வீடியோ அகைன். பேர் சமஸ்கிருதி. நீங்கள் வந்து க்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு பேக் கிராஃப்ட் போட்டிருந்தீங்க. நானும் அது செஞ்சு பார்த்தேன். பட் நான் வந்து பேப்பர் மேலே அட்டை மேலே வச்சு கவர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நீங்கள் 2 கிளி வச்சுருந்தீங்க, நான் 1 கிளி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். தேங்க்யூக்கா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் போட்ட பாட்டில் கிராஃப்ட் ஐடியா நல்லா இருக்கு. நான் செஞ்சுருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். அக்கா, நான் வந்து அதே கலர்ஸ் நீங்கள் எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். என்னன்னா நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் நானே பண்ணது உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஃப்ளவர்ஸ் எப்படி பேப்பரில் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் அப்லோட் 2 வீடியோஸ். இந்த எல்லா கிராஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதேமாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.